ஆசிரியர் ஊழல் பற்றி குறிப்பிட்டார். ஆசிரியர் தேர்வில் உள்ள ஊழல் பற்றி என்னமோ அது ஒண்ணுதான் ஊழல் நடக்கிற மாதிரியும் மற்றதெல்லாம் ஒழுங்கா இருக்கிற மாதிரியும் அதை பத்தி பேசிவிட்டார். பல ஊழல்கள்ல அது ஒண்ணு. இதுக்கு துக்ளக் என்ன பண்ண போறது? இந்த ஊழல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன? இவர் இவ்வளவு சப்போர்ட் பண்ற பிஜேபி இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்பப்போ வக்காலத்து வாங்குறாங்களே, அது ஏன்? நாடு பூரா ஊழலை ஒழிப்போன்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் ஊழல் நடந்தா பிஜேபி பேசாம அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாத மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அமைப்புகள் உள்ளவர்கள், தொண்டர்கள் உள்ளவர்கள் இங்கே நடக்கும் ஊழல்களை கண்டுகொள்வதில்லை. எதிர்க்கட்சிகள் இங்கு சரியாக இயங்கவில்லை. இதெல்லாம் கூட ஒரு காரணம். ஒரு பத்திரிகையில் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம், அதோட பத்திரிகை ரோல் முடிஞ்சு போறது. அதுக்கு மேல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட அமைப்பு கிடையாது. பிஜேபி வளர்ந்து வரும் கட்சி, அதனால் அதை குறை சொல்லக்கூடாது, வளர்கிறதுன்னார். அப்படி பார்த்தா எந்த அரசியல்வாதியுமே குறை சொல்லக்கூடாது, எல்லாரும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. வளர்கிற போது குறை சொல்லக்கூடாதுன்னா நான் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் உட்கார வேண்டியது தான். என்ன தினம் தினம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, வளராத நிமிஷமே கிடையாது. பிஜேபி தான் காங்கிரசுக்கு மாற்று கட்சியாக வர தகுதி படைத்தது, வாய்ப்பு படைத்தது என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அதனால் அதில் இருக்கும் குறைகளை நான் சொல்லாமல் விட முடியாது. எந்த விஷயத்திலையும் இருக்கிற தவறுகளை சுட்டி காண்பிப்பது ஒரு பத்திரிகை தர்மம் என்று நான் நினைக்கிறேன். நான் விரும்புகிற தலைவர்கள் சிலர் பாஜகவில் இருப்பதாலோ அது மாற்றுக் கட்சியாக வரும் தகுதி படைத்தது என்று நான் நினைப்பதாலோ அதில் உள்ள குறைகளை நான் சொல்லாமல் இருந்து விட்டால் இது நேர்மையான பத்திரிகையாக இருக்காது.